கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான கருத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் கூட நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் சிலாகித்து பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் தேவனுக்கு மகிமையாக தன்மையான கர்த்தரை தொழுகை துவக்கமாக நாம் நம் பாடல் புத்தகத்திலுள்ள 135வது பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரண பாடலை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை, விலையில்லா உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை, விலையில்லா உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டடைந்தேன், கண்போல போக்கை பின்பற்றி கண்டேன் இல்லை என்பதே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டடைந்தேன், கண்போல போக்கை பின்பற்றி கண்டேன் இல்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் தூய தகப்பனே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே,
இதோ இந்த நாளும் நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி, பிதாவே, நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உமது வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவர்த்தாம உமது வார்த்தைகள் நாங்கள் தெளிவாக புரிந்து அறிந்து உமது வார்த்தைகளை சொல்லத்தக்க வாய்ப்பை தாரும். சுயமாக சொந்தமாக இது நாங்கள் சிந்தியாமல் ஆவியானுடைய துணை கொண்டு நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க ஒத்தாசை புரியும். கேட்கிற உள்ளங்களை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரி சகோதரிகளே, மீண்டுமாக இந்த அருமையான கத்தினாலே நாம் பரலோகத்தின் தேவனை தொழுதுகளுக்குள் பெரிய சிலாக்கியத்தை பெற்றுமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். எனக்கு அன்பாந்திலே உலகத்தில் ஜீவிக்கிற நாம் அனைவருமே பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்மை பரலோகத்தின் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறது எனக்கு தெரியாது. அநேக இன்றைய கொள்ளைகளை பார்க்கும் பொழுது தேவனை நம்பாதவர்கள், தேவனை விசுவாசியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காத மக்கள் அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பாந்தலே ஒன்றை மாற்ற நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவன் அனுதினமும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் பொழுது எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிற்று ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிடமாய் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம். அப்படியானால் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யார், நாம் எத்தகைய மக்கள், எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழலில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். சங்கீதக்கார தாவீது தமிழ் சங்கீத புஸ்தகத்தில் சங்கீத 103 நாம் வாசித்தால் தெரியும். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை பற்றி அனைத்தும் அவருக்கு தெரியும். நாம் மண் என்று அவர் நினைவுகிற உண்மைதான். முதலாக தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது பூமியின் மண்ணை எடுத்து அதை ஒரு சிலையாக உருவாக்கி, அந்த சிலைக்கு கண்கள், காதுகள், மூக்கு, கைகள், கால்களை வைத்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அந்த சிலையின் நாசிலே ஊதும் பொழுது அது ஜீவ ஆத்மாக மாறுகிறார். மண்ணாக இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த இந்த அருமையான வேளையிலே கூட நாம் தேவனுடைய பார்வையிலே மண்ணாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதவசனத்தின் மூலமாக நினைக்கலாம், நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பார்ந்தலே பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட தேவன் பேசும் பொழுது இப்படியாக பேசுகிறார். எரேமியா 18 முதல் 10 வாசிக்க கேட்கலாம் பாருங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினால் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியை ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை
செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அமரிமாளே. பரலோகத்தின் தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்கள். தேவனுடைய கரங்களில் நாம் அனைவருமே களிமண்ணாக இருக்கிறோம். எப்படி குயவனின் கையில் களிமண் இருப்பது போல. இந்த இடத்துல பாருங்கள், அருமையான ஒரு உதாரணத்தை எளிமையாக சொல்கிறார். குயவன் அவன் களிமண்ணை பிசைந்து அவன் விரும்புகின்ற பாத்திரமாக வனையும் பொழுது அந்த பாத்திரம் அவனுடைய மனதிற்கேற்றபடி அவன் விரும்பினதற்கு மாறாக அந்த பாத்திரம் இருந்த என்ன செய்வான், அதை உடைத்து பிசைந்து மீண்டுமாக புதிய பாத்திரமாக அவனுக்கு செய்ய அவனுக்கு உரிமையுண்டு. ஆக அந்த மண் குயவனை பார்த்து, ஏன் இப்படி பிசைகிறாய், ஏன் இப்படி உடைக்கிறாய் சொல்லி கேட்க முடியாது. அது போலத்தான் நான் பார்த்துள்ளேன். நீங்களும் நானும் குயவனின் கையில் களிமணை போல பரலோகத்தின் தேவனுடைய கரங்களால் இருக்கிறோம். உலக மக்கள் அத்தனை பேருமே இஸ்ரவேல் சொல்லப்பட்டது. இஸ்ரவேலுக்கு மாத்திரமில்லை, இந்த உலக அனைவருக்குமே இது பொருந்த பாருங்கள். இந்த உலகத்தை பரலோகத்தின் தேவன் அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டு வருகிறார். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது பாருங்கள். ஆகவே நீங்கள் நாம் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருடைய கரங்களில் களிமண்களை போல் இருக்கிறோம். ஆக அப்படி இருக்கின்ற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டுமா? அதைத்தான் பரலோகத்து தேவனை பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நாம் வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்கென்று என்ன செய்தார், உருவாக்கியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்பு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த களிமண் குயவனின் கையிலே அவன் விருப்பத்திற்கு சரியாக அந்த பாண்டு வந்தால் அதை என்ன செய்வான், அதை மீண்டுமாக என்ன செய்வான், அதை புதுப்பித்து அந்த பாண்டத்தை என்ன செய்வான், எடுத்து வைப்பான். ஆனால் அவன் விருப்பத்துக்கு மாறாக அந்த களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பாண்டு வருவேன் என்று சொன்னார். அவன் அதை உடைத்து அதை பிசைத்து மீண்டுமாக ஒரு புதிய பாத்திரமாக செய்ய அவனுக்கு உரிமை. அதே போலதான் தேவனுக்கு உரிமை உண்டு. நமக்கெல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ஆரம்ப காலத்திலே ஆதாமிலிருந்து நோவா வரை 10 தலைமுறைகள். அந்த 10 தலைமுறைகளில் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 900க்கு மேலான வருடங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள்? அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமாக வாழவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, அவருடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பல்லாதே இருப்பதைக் கண்டு தேவன் ஜனங்களை பார்த்து விசனப்பட்டார், கவலைப்பட்டார். இந்த ஜனங்கள் ஏன் நான் படித்தேன் என்று வேதனைப்பட்டார். காரணம் என்ன? அவரால் படைக்கப்பட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு, அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்த மக்கள் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் செய்தார், அந்த ஜனத்தை, அந்த உலகத்தை அழிக்க திட்டமிட்டார். நமக்கு தெரியும் பாருங்கள், நோவா மாத்திரம் தன் குடும்பத்தோடு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததினால் நோவா குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றி ஒரு பேழை உண்டு பண்ணி, பேழையின் மூலமாக நோவா குடும்பத்தை காப்பாற்றி அன்றைக்கு வாழ்ந்த அத்தனை பேரையும் நினைச்சார், ஜலத்தினால் அழித்தார். இந்த உலகம் ஜல பெருத்தினால் அழிக்கப்பட்ட உலகம். நோவா குடும்பத்தின் மூலமாக ஒரு புதிதான சந்ததி உருவாக்கப்பட்டது. ஆக இதை போய் நம்ம செய்ய முடியாது. தெய்வத்திலே கேள்வி கேட்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். தெய்வத்தை கேள்வி கேட்க நாம் எம்மாத்திரம் விரித்து வாசிப்பது பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் திருப்பலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்?
உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குனதை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தாரானால் உனக்கு என்ன ஆமரிமாடேன். தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அதே வேளையில் நாம் கெட்டு போய்விடக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையாயிருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை அவர் அழிக்க முடியும், ஆனால் பொறுமையோடு காத்திரு. காரணம் என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகவே தமிழ் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் அனுப்பினார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற அத்தனை பேரும் பாவிகளாக இருந்தோம், பாவிகளாக இருக்கிறோம், தேவனற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான மக்களாக வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட மக்களை ரட்சிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக தேவன் தமிழ்குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். தேவன் நம்மை பார்த்து நம்மில் அன்பு கூர்ந்தார். தமிழ்குமாரனை குறித்ததன் மூலமாக அந்த அன்புக்கு அளவே கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். உலக மக்கள் அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ பிள்ளையாய் மாற வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். பாருங்கள், அதற்காகவே தேவன் தமது குமாரனை உலக இரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், 1 யோவான் 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 யோவான் 4 அதிகாரம் 14வது வசனம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுறோம். அப்போஸ்தலர் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் உலக இரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்? அவர் சித்தம், அவர் விருப்பம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுறாகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி குயவனின் கையில் அந்த களிமண் அவன் விரும்பும்படி பாத்திரமாய் வர வேண்டும் என்று விரும்பி அதை செய்கிறார், அதே போல பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் சித்தத்திற்கு செவிசாக்க வேண்டும், அவர் விருப்பப்படி வாழ வேண்டும். அது அவர் அப்படி வாழாமல் போகும் பட்சத்தில் இறைமத்திற்கு மூலமாக சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்? பிடுங்குவேன் அழிப்பேன் சொன்ன அந்த வார்த்தையின் மொழி அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கின்ற மக்களை என்ன செய்வாராம்? அவர் அழிப்பார். அவர் பிரியமாய் வாழும் பொழுது அவர் அழிக்காமல் பாதுகாப்பார், ஆசிர்வதிப்பார். ஆமரிமாக இதே திட்டமாயிட்டு பாருங்கள். பழைய பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்களை ஜலப்பிரத்தை அழித்தார் சொன்னார். காரணம் என்ன? அவருக்கு பிரியமில்லாமல் அதே போல இன்றைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மில் அன்பு காட்டுகிறார். ஆக நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம எல்லாம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? வேத வசனத்தின் மூலமாக, பரிசுத்தால் கொடுக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை அந்த வசனங்களை கேட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவர் சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். இதை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கும் பாருங்கள். தேவ சித்தத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 17 அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனான யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும் உயர்ந்த மலையிலே போய்
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகளாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றான். அங்கே பேதுரு யோவான் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகிலே மோசேயும் எலியாவும் நிற்பதை பார்த்தார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், நம்ம எல்லாரும் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசே கூட ஒரு கூடாரம் எலியாவுக்கு கூடாரம் அமைப்போம் என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது பரலோகத்து தேவன் பேசுகின்றார். ஒரு ஒளியில வேகத்தில் வந்து அவர்கள் சொல்லுகிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுக்கலாம். அறிவார்கள் நீங்களும் நானும் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறது அவர் சித்தம். அவருக்கு செவி கொடுத்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இருக்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும். இது தேவ சித்தம். தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்களும் நானும் வாழ வேண்டும். உலக மக்கள் அத்தனை பேருக்குமே தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பினை பெற்றதால்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் தேவ சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி நாம் சாணம் பெற்று இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை விட பிராசம் பாருங்கள். இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம் பாருங்கள். இது நமக்கு மாத்திரமில்லை, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தேவன் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவராது கெட்டுப்போவதை அவர் விரும்புவது கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா சத்தியத்தை அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பலு தேவனுடைய சித்தம் பாருங்கள். அப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த ஜனங்களை, அந்த மக்களை, நம்மை அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்வதை தவிர அவர் தீமை செய்ய மாட்டார். நாம் அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது. ஏனென்றால் பழைய பாட்டின் காலத்திலே ஜல்லை பிள்ளைத்தின் அழைத்தார் என்றால் ஏன் அவருக்கு பிரியமாய் அவர்கள் வாழாது. அதே போல இன்றைக்கு நீங்கள் நானும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவர் சித்தத்தை அறிந்து புரிந்து அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அதை அவர் விரும்புகிறார் பாருங்கள். அதை விட்டு நாம் மனுஷருடைய கற்பனைகளுக்கும் மனுஷருடைய சித்தாந்தங்களுக்கும் நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னார் நம்மை நாம் என்ன செய்வோம்? ஏமாற்றப்படுவோம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிறது. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது பலன் துணை செய்வார். நம்மை ஆஸ்வதிக்கவே காத்துக்கிறார் பாருங்கள். பேச்சில் வாசி பாருங்கள். 1 யோவான் மத்திய 16ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம் பாருங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசமுள்ளவனாகி நான் சாணம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவானாம். பகவத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பூவிலே அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படி வந்து
பாவம் மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்று அவர்களே செய்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவேதான் கர்த்தர் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்றவர்கள் என்ன செய்வார்களாம்? ரட்சிக்கப்படுவார்கள். அதை அப்படி செய்யாதவர்கள், கர்த்தர் வசனத்தை விசுவாசியாதவர்கள், கர்த்தர் வசனத்துக்கு செவி சாய்க்காதவர்கள், பகத்திலே சித்தத்திற்கு தங்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாமல். ஆக நீங்கள் நானும் அவருடைய கரங்களில் களிமண்களை போல் இருக்கிறோம். ஆகவே அந்த களிமண்ணை புயவன் எப்படி சீராக சிறப்பாக ஒரு மண்பாண்டமாக அதே போல தேவன் நம்மை என்ன செய்வார்? பயன்படுத்துவார், பாத்திரங்களாக மாற்றுவார். எப்படி? அவருக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவருக்கு நீங்கள் நான் கீழ்ப்படியும் பொழுது. அறிமாதி தேவராதி திட்டமான ஆதி தீர்மானம் வேத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயத்துக்கு சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு பாருங்கள். ஏசாயா 64:8 வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களை பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியாம். நம்ம எல்லாரும் தேவனுடைய கரத்தின் கிரியாயிருக்கிறோம். நாம் களிமண்களாக இருக்கிறோம். அவன் உருவாக்க காத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்வது நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். ஆகவே அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். எப்பொழுது? அவருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, நம்மை அவர் உருவாக்கி அவருக்கு மகிமையாக செய்வார். அவர் நம்மை வாழ்க்கையில் எப்படி? தேவ வசனத்துக்கு கேட்டு அதுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஆமரிமாடு அது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசினா பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக விண்ணம் பெறலாமோ? உண்டாக்கப்பட்டதை தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டு தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தியில் என்றும் சொல்லத்தகுமோ? ஆமரிமாறு தேவனத்தில் கேள்வி கேட்க யாருக்கு அதிகாரம் இல்லை? தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த உலகிலே அநேகர் தேவனுக்கு பயப்படுவது கிடையாது, தேவ நோக்கி பார்ப்பது கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஆரம்ப காலத்திலே நோவாவின் காலத்தில் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தது போல இன்றைக்கு அநேகர் வாழ்கிறார்கள். மாதிரி அந்த நிலைமையிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். சுவிசேஷத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட முடியும், இது தேவ பெருள் என்று போதித்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் நான் போதிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் வாழ்கின்ற மக்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம் தான். பாருங்கள், நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவ சட்டத்துக்கு கீழ்ப்படும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், பல தேவனுக்கு சொந்தமான பிள்ளையாய் மாற முடியும், தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியும். தேவன் அப்பொழுதுதான் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், வேத்திர தெளிவாக நாம் பார்க்கிறோம். 2 யோவான் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். பாருங்கள், 2:9 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் வருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கு பங்குள்ளாயிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நீங்கள் நான் கீழ்ப்பட அப்பொழுதுதான்
நாம் தேவனுடைய பிள்ளாக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிவதுதான் பிதாவையும் குமாரனையும் அவருடைய மக்களாக இருக்க முடியாது மாதிரி தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த குயவனின் கையில் களிமண் அவனுக்கு விரும்பப்பட்ட பாத்திரமாக இருந்தது போல நாமும் கூட தேவனுடைய கரங்களில் அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ முடியும். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார், நம்மை அவர் உருவாக்குவார், நம்மை ஆஸ்வதிப்பார். எனக்கு அன்பாந்தரே, தரிமான வேலையிலே நாம் எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே குயவனின் கையில் களிமணை போல் இருக்கிறோம் பாருங்கள். ஆகவே அந்த களிமண் அந்த குயவனுக்கு பிரியமான பாத்திரமாக உருவாகும் பொழுது அந்த குயவன் அதை குறித்து அதே போலதான் நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் பாருங்கள். அவருக்கு மறைவான சிற்று ஒன்றுமே இல்லை. ஆகவே நாளைக்கு ஞாயிற்றுப்பிலே நாம் கணக்கு கொடுத்தே தெரிய வேண்டும். ஆகவே அதை உணர்ந்து அதை அறிந்து நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நேசிக்கிறார், தேவன் அன்பு கூறுகிறார். அதற்காகவே தமிழ் குமாரனை கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார் பாருங்கள். அவருடைய அன்பு கேட்டபடி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நாம் ஆசிர்ப்பார். வன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இதை கேட்டு நீங்களும் கருணை செய்யுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வசனங்களை தியானிக்கத்தக்கதாக தேவன் தந்த தயவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பிதாவே, உங்களுடைய ஜீவிக்கிற அத்தனை பேருமே உமது கருத்தில் களிமண்களைப் போல் இருக்கிறோம். எப்படி குயவனின் கையில் களிமண் இருப்பது போல உமது கருத்தில் நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம். தேவன் தாம் எங்களை நிதானம் எடுத்து பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். முதுக்குமான இயேசு கிறிஸ்துவின் சட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்ற மக்களாக வாழ உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவ கூற்றில் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.